2026 எலெக்ஷனுக்காக நாம் எல்லாரும் ஓட்டு போடுறதுக்கு தயார் நிலையில் இருந்துகிட்டு இருக்கிறோம். இந்த நிலையில் நம்மளுடைய இளைஞர்கள் மத்தியில் நீங்கள் யாருக்கு ஓட்டு போட போகிறீங்க, என்ன பிளானில் இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது நிறைய பேர்கிட்ட ஒரு அதிருப்தியான தகவல் எனக்கு வந்து சேருது. அதில் குறிப்பாக நிறைய இளைஞர்கள் இல்லை எங்களுக்கு ஒரே குழப்பமாக இருக்குது, அதனால் நான் நோட்டாவில் ஓட்டு போடலான்ட்டு இருக்கிறேன், நோட்டாவை ப்ரெஸ் பண்ணலான்ட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப அதிருப்தியாக இருக்குது. உண்மையிலேயே நம்முடைய இளைஞர்கள் நிறைய குழப்பத்தில் தான் இருக்கிறாங்க. ஏன் அப்படின்ட்டு சொல்லிட்டு பார்க்கும்போது சில விஷயங்கள் நம்மளுடைய அரசியல் களத்தையே மாற்றுற மாதிரி கடந்த 4 மாதமோ 5 மாதமோ நடந்துக்கிட்டு இருக்கிறதுனால இளைஞர்கள் நியாயத்தின் பக்கம் நிற்கவா, நமக்கு பிடிச்சதின் பக்கமாக நிற்கவா அப்படிங்கக்கூடிய ஒரு குழப்பத்துக்கு தள்ளினதுனால நிறைய பேர் இல்லை நான் நோட்டாவே போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனநிலைமைக்கு தள்ளப்படுறாங்க. ஸோ நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லைனா இளைஞர் பட்டாளத்துக்கு எல்லாத்துக்குமே நாங்கள் சொல்ல விரும்புகிறது என்ன அப்படின்ட்டு சொல்லியாச்சுன்னா, நம்மளுடைய நாட்டினுடைய, அதுவும் குறிப்பாக தமிழ்நாட்டினுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கக்கூடிய சக்தி நம்ம கையில் தான் இருக்குது. உங்களுடைய ஒவ்வொரு ஓட்டும் ரொம்ப முக்கியமானது. அதை நீங்கள் நோட்டாவுக்கு போட்டு உங்களுடைய குழப்பத்திலிருந்து நான் வெளியே வந்துட்டேன், நமக்கு இதே தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு நீங்கள் வெளியே வரணும் அவசியம் இல்லை. நீங்கள் படித்தவங்கிறதுனால ஒரு 5 நிமிஷம் நிதானமாக யோசிங்க. நாம் எந்த கட்சியை தேர்ந்தெடுக்கிறது, எந்த பார்ட்டியை ஆதரிக்கிறது, யார் நமக்கு நல்லது செஞ்சுக்கிட்டு இருக்கிறா, யார் நல்லது செய்வா, யார் எதிர்த்து பேசுகிறா, யார் புதுசாக வந்துக்கிட்டு நான் எதிர்த்து பேசுவேன்னு சொல்கிறா, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை உங்களுக்குள்ளேயே ஒரு 5 மினிட்ஸ் நீங்கள் யோசிச்சிங்கனாலே போதும், நீங்கள் ஒரு நல்ல ஒரு பார்ட்டியை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு உங்களால் வாழ்க்கழிக்க முடியும். ஸோ டோன்ட் வேஸ்ட் யுவர் ஓட். நீங்கள் ஓட்டு போடாமலும் இருந்துடாதீங்க, நோட்டாலையும் போட்டு உங்களுடைய பங்களிப்பை வெளிப்படுத்தாமலும் இருந்துடாதீங்க. ஸோ 2026 எலெக்ஷன் வெரி இம்பார்ட்டண்ட். அதுவும் நம்முடைய இளைஞர்களுக்கான மிகப்பெரிய ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு பார்ட்டில் நாம் இருந்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத புரிஞ்சு நீங்கள் எல்லோரும் ஓட்டு போடுவீங்கன்னு நான் நம்புகிறேன்.